அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பற்றினா வெளியாகி உள்ளது. சற்று முன் தமிழகத்தில் பெரும் பரபரப்பு. திடீர் என்ஐஏ ரைடு, ஸ்டாலின் அதிர்ச்சி, சிக்கிய திமுகவின் முக்கிய புள்ளிகள், இது மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதிரடியாக பார்த்தீங்கன்னா 7 மணி அளவில் அதிரடியாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா என்ஐஏ ரைடு பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு 24 இடத்துல பார்த்தீங்கன்னா அதிரடியாக ரைடுகள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ரைடுகள் நடத்திய நிலையில் அதிரடியாக அவருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ரைடுகள் நடந்திருக்க நிலையில் தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சில பணங்கள் கிடைச்சிருக்கிறதா ஒரு செய்திகள் வெளியாக நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்ஐஏ ரைடு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொலை வழக்குகள் தான் பார்த்தீங்கன்னா மர்மங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி ரைடுகள் நடத்தியிருக்காங்க. இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த நிலையில் சீக்கிரம் நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக மாட்டியிருக்காரு. இதனால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பில் பாமக முக்கிய புள்ளி கொலையால் பார்த்தீங்கன்னா இன்று தமிழ்நாட்டில் 25 இடத்துக்கு மேற்பட்ட என்ஐஏ அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடைபெற்ற இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திமுகவின் முக்கிய புள்ளிகளும் இதில் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்க நிலையில் மீண்டும் அதிரடியாக என்ஐஏ அதிகாரிகள் திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரைடுகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் அதிரடி இதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை, இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு இல்லையா. இல்லை தமிழகத்தில் திருச்சி, மயிலாடுதுறை உள்ளிட்ட 10 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடியாக சோதனையில் ஈடுபடுவதாக தகவல் வெளியாகி இருந்த நிலையில் தஞ்சை மாவட்ட திருபுவனத்தை சேர்ந்தவர் ராமலிங்கம் இவர் பாத்திரக்கடை ஒன்றை நடத்தி வந்திருந்தார். இத்தகைய சூழலில் தன் கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி இவர் கொலை செய்யப்பட்டு இருந்த நிலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இல்லையா. ஸோ இந்த கொலை வழக்கில் 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்திருந்த நிலையில் அதன் பின்னர் இந்த வழக்கு என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து என்ஐஏ அதிகாரிகள் இன்று பார்த்தீங்கன்னா அதிரடியாக தமிழகத்தில் அங்கங்கே 25 இடங்களில் சோதனைகள் மேற்கொண்டு இருக்கும் நிலையில் இந்த நிலையில் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக தமிழகத்தில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் திருச்சி, மயிலாடுதுறை, தஞ்சை, கும்பகோணம் உள்ளிட்ட 10 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேராயந்தூர், வடகரை ஆகிய 2 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் இத்தகைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக மீண்டும் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா மீண்டும் கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி காட்டி வருகின்ற நிலையில் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தஞ்சை மாவட்ட திருவிடைமருத்தூர் போலீஸார் வழக்கு பதிவு செய்து குறிஞ்சி மலையை சேர்ந்த முகமது ரியாஸ், நிஜாம் அலி, முகமது ரிஷ்வான் போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா உள்ளிட்டோர் 5 பேரை கைது செய்திருந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக 18 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் இதில் முக்கியமாக திமுக சேர்ந்த பிரமுகர் சிலர் உள்ளதாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் வகையில் மீண்டும் 12 பேரை கைது செய்யப்பட வேண்டும் என இறங்கி இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அதிரடி காட்டி வருகின்ற நிலையில் இத்தகைய வழக்கு தொடர்பாக மேலும் பல தகவல்களை திரட்டும் வகையில் என்ஐஏ அதிகாரிகள் இன்று தமிழகத்தில் மொத்தம் 25 இடங்கள் ரைடுகள் நடத்தியிருக்காங்க இல்லையா. இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணப்புழக்கத்தில் இருக்கக்கூடிய பணங்களும் தென்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் தமிழகத்தில் கலவரங்கள் வெடிக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு. இதனால் அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெரும் அதிர்ச்சியில் இருந்து வருவதாக சொல்லியிருக்க நிலையில் திமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள் இதில் பார்த்தீங்கன்னா சிக்கக்கூடிய அளவிற்கு
பெரும் மோசமான நிலை வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து திட்டவட்டமாக வந்து சொல்லியிருக்க நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.